ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெங்காய சமோசா எப்படி கிறிஸ்பியாக பண்ணுறதை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஈர துணி போட்டு ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு தவாவில் 1 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, 4 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப பொன் வறுவலாலாம் வதக்க தேவையில்ல, 3/4 பாகம் வதங்கினா போதும். இப்போது 3/4 பாகம் அளவுக்கு வதக்கிடுச்சு. ஒரு துருவின கேரட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி லைட்டாக தூவியாச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய தோசைக்கல்லுன்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸு உருண்டையாக எடுத்திருக்கேன். சின்ன தோசைக்கல்லாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து திரட்டி வச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி வந்து திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு டெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அடுத்த லேயர்லேயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் மேலே மாவு தூவி விட்டுக்கலாம். 4 லேயர் அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி எண்ணெய் வேண்டாம், அந்த மாதிரி வந்து எண்ணெயும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சப்பாத்தியாக தான் வந்து நீங்கள் போட்டு எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் வேலை. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ண வேணாம்னா ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், உடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து 4 லேயர் நம்ம வச்சுட்டோம், லைட்டாக திரட்டி விட்டாச்சு. தோசைக்கல் காய வச்சுட்டேன். 1 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. இப்போ திருப்பி போட்டுறேன்.
அவ்வளோதான், எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம எடுத்துட்டோம். அடுத்ததையும் அதே மாதிரியே எடுத்துடலாம். இந்த மாதிரியே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லேயர் லேயராக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டு 1 டீஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். அதை வந்து நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி தடவி விட்டு அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோடத்தையும் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா சமோசாவையும் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மடித்து விட்டுடலாம். ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியவே வராது. அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காக வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுடுறேன். இப்போ வந்து சமோசா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.